ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் மற்றும் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கான நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்வுகள் எப்போது நடக்கும், இந்த வருடத்திற்கான புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்புகள் எந்த மாதத்துலேருந்து இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இந்த புதிய அறிவிப்பில் எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், இதற்கு முன்னாடி கிராம உதவியாளர், கிராம ஊராட்சி செயலாளர் இவங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி நீங்கள் பாதியில் நிற்கிற ங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கிராம உதவியாளர் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிராம உதவியாளரை பொறுத்தளவில் இந்த வருடத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2299 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஆல்ரெடி ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊராட்சி செயலாளர்னா TNRD, இதே பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர் அப்படிங்கும்போது tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணணும். இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டோடு நிற்கிது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் போட்டு இன்டர்வியூக்கு யார் யாரெல்லாம் செலக்டடோ அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டோடு பார்த்திங்க அப்படின்னா நிற்கிது. ஆனால் நமக்கு இன்னும் இன்டர்வியூ வைக்கலை. என்ன காரணத்தினால அப்படிங்கும்போது நமக்கு எலெக்ஷன் வந்தக்கூடிய காரணத்தினால போன வருஷம் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதற்கான அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வரல. அடுத்த கட்டமாக நமக்கு கிராம உதவியாளர், இந்த கிராம உதவியாளருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களையும் தனித்தனியாக நடந்தது. ஒவ்வொரு தாலுகாலையும் நமக்கு தனித்தனியாக நடந்தது. இதில் நமக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட் வராத மாவட்டங்கள் இருக்குது. திறனறிவு தேர்வு அட்டன் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட் வராத மாவட்டங்களும் இருக்குது. இந்த ரெண்டுமே முடித்து வெறுமனே அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மாவட்டங்களும் நிறைய இருக்குது. இந்த அறிவிப்புகள் எல்லாமே எப்போ வரும், இதுக்கு அடுத்த கட்ட அறிவிப்புகள் வருமா, இல்லை இதெல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. புதிதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கு உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டாலுமே ஏற்கனவே போன வருடம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களாக இருக்கட்டும், திறனறிவு தேர்வு அட்டன் பண்ணவங்களாக இருக்கட்டும், கிராம ஊராட்சி செயலாளருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் ஆகட்டும், அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இப்போ எல்லா துறைகளுக்குமே ஸோ தமிழ்நாடு அரசே ஓவரால் அமைச்சர்கள் எல்லாமே மாறிட்டாங்க இல்லையா. எல்லாருமே இந்த ஃபீல்டை பொறுத்தளவில் புதிய அமைச்சர்கள், புதிதாக வந்தவர்கள், அவர்கள் எல்லாருமே இப்போ தான் ஒவ்வொரு துறைகளாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. நம்ம டிவிகளில் பார்க்குறோம். ஒவ்வொரு துறையுமே, ஒவ்வொரு ஊரக வளர்ச்சித்துறை, போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, நிதித்துறை, இந்த மாதிரியான ஒவ்வொரு துறைகளும் அந்த துறை அதிகாரிகளை கூப்பிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன பண்ணணும், அடுத்த கட்ட முடிவு என்ன, எவ்வளவு நிதி பட்ஜெட் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கணும். இந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிதிகள் ஒதுக்குவாங்க. ஒரு ஆட்சேப்பு பணி நடைபெறுது அப்படின்னா அந்த ஆட்சேப்பு பணியில் அந்த ஒர்க்கர்ஸ் தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஆட்சேப்பில் அப்ளிகேஷன் எல்லாம் சரிபார்த்து அதற்கான எக்ஸாம் நடத்தி இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக நடைபெறும். அந்த தனித்தனியாக நடைபெறக்கூடிய அந்த போட்டி தேர்வுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸோ அதற்கான ஆலோசனைகளில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு துறைகள்லையுமே டெய்லியுமே தனித்தனியாக இப்போ இந்த கிராம ஊராட்சி செயலாளர், கிராம உதவியாளர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இதற்கு கீழே நமக்கு வரக்கூடிய ஒரு
வேலைவாய்ப்புகள். ஸோ இந்த மாதம் வந்து இந்த ஜூலை மாதம் இல்லை ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்க. அதாவது ஏற்கனவே உள்ளது இப்போ வந்து அந்த ஊராட்சி செயலாளர் நிறுத்தி வைக்கப்பட்ட அனைவருமே இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்துக்குள்ளே இன்டர்வியூ வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் இந்த கிராம உதவியாளர்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு எலெக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரணத்தை காட்டி அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இது வரைக்கும் வந்து இதற்கு முந்தைய அரசாங்கத்தால் நிறைய லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை அப்ளிகேஷன்ஸ் போடும்போதே வந்து நிறைய பேரோட கல்வி இந்த வேலையை பொறுத்தளவில் 10 லட்சம் வந்து கொடுக்கணும், இல்லை 8 லட்சம் கொடுக்கணும், 12 லட்சம் வந்து நம்ம வந்து காசு கொடுத்தோம் அப்படின்னா வேலை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலாம் அப்படின்ற வந்து கதை இனிமேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நேர்மையான முறையில் இன்னுமே இந்த வருஷத்துக்கு இனிமே எந்த வருஷம் வந்து அப்ளிகேஷன் வந்தாலுமே தாராளமாக தைரியமாக உங்களுக்கு வந்து முன்னுரிமை சான்றிதழ்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நேர்மையான முறையில் உங்களுக்கான தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான முன்னுரிமைகள் இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான காசும் வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் உங்களுக்கு நேர்மையான முறையில் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தைரியமாக அப்ளை பண்ணலாம். அதே போல் இந்த நிலுவையில் உள்ள இந்த கிராம உதவியாளருக்கான எக்ஸாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சி துறைகளில் தான் வந்து வரும். ஸோ இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம். நிலுவையில் உள்ள அனைத்து அந்த இப்போ வந்து யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது வரல. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா திறனறிவு தேர்வு இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே முழுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவிப்புகளை அந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் நேர்மையான முறையில் வந்து நடக்கும். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் உங்கள் தாலுகாவில் நீங்கள் வந்து வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை தகுதிகள் இல்லை வந்து மார்க் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கிறீங்க இல்லை இந்த 2 வீலர் ஓட்டுறது இதெல்லாம் லைசன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு நேர்மையான முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதே போல் இந்த வருடத்திற்கான கிராம உதவியாளர் தேர்வு பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த மாதம் இப்போ தான் வந்து ஒவ்வொரு துறைகளையும் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வர்றாங்க. பட்ஜெட் ஒதுக்கி இந்த வருடம் இந்த புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து ஒரு 2-3 மாதங்கள் கூட ஆகலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026க்கான அறிவிப்புகள் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நாட்களில் வந்து வரும். அதே போல் ஏற்கனவே வந்து போன வருஷம் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து இதற்காக வெயிட் பண்ணுறீங்க, இந்த கிராம உதவியாளருக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன், ஆனால் இந்த வருஷம் புதிய அப்ளிகேஷன் வந்திருக்கு நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து சொல்லலாம். போன வருஷம் ப்ராசஸும் நடைபெறும். அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு நம்ம அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னும் வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் ஆகிறதுனால தாராளமாக பண்ணலாம். கவர்மெண்ட் அப்டேட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.